ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இதில் ஊறுகாய்லாம் அரைக்கலாம். இதை ஒரு நாள் நம்ம வீடியோவாக பார்த்து செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுற பீர்க்கங்காய், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க, கடலப்பருப்பு, மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு இது நீர் காய்கறின்றதுனால பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை, இட்லி, சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு. இது பார்த்திங்கன்னா நீர் காய்கறின்றதுனால நம்ம பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 முறை வெயில் நாளெல்லாம் எடுத்துக்கலாம். இது செரிமான பிரச்சனையை கிளியர் பண்ணுது, ஜீரண சக்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது குளிர்ச்சி பொருள்ன்றதுனால நமக்கு உடம்புடைய தட்பவெப்ப நிலையை பார்த்திங்கன்னா நமக்கு இது சரி பண்ணுது. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வர அளவு வதக்கிட்டு நம்ம பீர்க்கங்காயை நல்லா கொட்டி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. மசாலாஸ் எப்படியும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா கருக்குன வாசனை வந்துடும். இதில் மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு இது நீர் காய்கறின்றதுனால தண்ணி இதில் விடும். அதனால் நம்ம அதிகம் நம்ம தண்ணி விட வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது தண்ணி லைட்டாக விட்டுட்டு இருக்குது. நம்ம ஒரு 200 ml தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். பார்த்திங்கன்னா 200 ml ஊற்றிட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் படுற அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம மசாலாவுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 மூடி தேங்காய், கசகசா கொஞ்சோண்டு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப கொர கொரப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுத்தோம்னா எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொர கொரப்பாக எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இந்த மசாலாஸை ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம தண்ணிலாம் சுண்டன நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.